அதாவது மனுஷர்கள் வாழ்கிற இடத்துல மட்டும் மழை பெய்யுறதில்ல, மனுஷரே இல்லாத வனாந்திரத்தில் கூட பெய்தான் மழை. எதுக்கு வனாந்திரத்தில் மழை பெய்யணும்? அதனால தான் பாருங்கள், வனாந்திரத்தில் கூட சில இடங்கள்லாம் வந்து சோலைகள் மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கங்கே ஒரு ரிலீஃப் வச்சுருக்கிறார் கர்த்தர். வனாந்திரமான இடத்துல கூட அங்கே போய் சுத்தமாக ஒருத்தன் செத்து போகாதபடிக்கு அங்கே சோலைகள் வச்சுருக்கிறார். சிறுவையில் ஜனங்கள் வனாந்திரத்தை கடந்து வரும்போது ஏலிம்ங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சோலை, இளைப்பாறுகிற இடம், தண்ணி கிடைக்கிற இடம், தண்ணி இல்லாத காட்டில் அந்த மாதிரி வச்சுருக்கிறாரு. அப்போ ஆளே இல்லாத இடத்துல கூட இருக்குதான். கர்த்தர் அந்த அளவுக்கு கரிசனை உள்ளவராக இருக்கிறார். அங்கே இருக்கிற சின்ன புல் பூண்டுகள், ஒரு சின்ன மரம் செடி கொடிகள் கூட நல்லா தழைத்து வளரும்படி கர்த்தர் கரிசனை கொள்ளுகிறார். அது மட்டும் இல்லை, காடுகளில் யாரும் மனுஷனே இல்லை, அங்கே என்னத்துக்கு மழை பெய்யணும், நம்ம ஊரில் பெஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க சிலர். காடுகள்லேயும் மழையை பெய்ய வைக்கிறார். ஏன்னா அங்கே விலங்குகள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, பல உயிரினங்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாத்து குறித்தும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இது என்ன சொல்லுது? இந்த வனாந்திரம் இது என்ன சொல்லுது? அநேக மக்கள் இன்றைக்கு வனாந்திரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு யாரும் இல்லை, என்னை பற்றி யாரும் கவலைப்படுறது இல்லை, எனக்கு யாரும் உதவி செய்கிறதுக்கு யாரும் இல்லை, இங்கே ஒன்றும் கிடையாது, எனக்கு எந்த உதவியும் கிடையாது. தனிமை, லோன்லினஸ் என்கிறது அவர்களை வாட்டுகிறது. தனிமையை உணர்கிறார்கள், வனாந்திரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்கிறார், அங்கே கூட மழையை பெய்ய வைக்கிறேன் நான். தனியாக இருக்கிறவங்க, எனக்கு யாரும் இல்லையேன்னு நினைக்கிறவங்க, எனக்கு உதவிக்கு யாரும் இல்லையே, எனக்கு ஒத்தாசைக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு உதவக்கூடியவர்கள் ஒருத்தரும் இல்லையே, நான் தனி காட்டில் இருக்கிறேன்னு, வனாந்திரத்தில் இருக்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தனியாக இல்லை நீங்கள். எப்பேற்பட்ட வனாந்திரத்தில் இருந்தாலும் கர்த்தர் அங்கே வர்றார். அங்கே கூட மழையை பெய்ய பண்ணுறார். அங்கே கூட தம்முடைய ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். அந்த இடத்துல கூட உங்களுக்கு ஆறுதலை தருகிறார், பலத்தை தருகிறார், வெற்றியை தருகிறார். அங்கே கூட உங்களை காக்கிறார். காட்டில் இருந்தால் கூட, தண்ணி இல்லாத காட்டில் இருக்கிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. இங்கே ஒன்றும் இல்லைங்க, இங்கே ஒன்றும் கிடைக்காதுங்க. இல்லை, கர்த்தர் கிடைக்கிறாருங்க. கர்த்தருடைய கிருபை கிடைக்குது, கர்த்தருடைய இரக்கம் அங்கே அவைலபிளாக இருக்குது, கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கிறது. கர்த்தர் இதெல்லாம் செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏராளமான மக்கள் தனிமையில் இருக்கிறாங்க, ஒன்றும் இல்லாத நிலையில் இருக்கிறாங்க. காட்டுவாசிகள் மாதிரி எங்கேயோ கிடக்கிறேன் நான், எனக்கு எந்த நன்மை எப்படி நடக்க முடியும்னு நினைக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவம் நற்செய்தியை சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை காண்கிறார், உங்களுடைய தனிமையை